பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாவிலே ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். மனிதனை படைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பேசுகிற ஆற்றலை இந்த நாவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ சுவை அறிவதற்கு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த நாக்கில் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், மனிதன் தன்னுடைய வார்த்தையில அதுல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வச்சுட்டார். அதை எப்படி பேசுகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி அமைத்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியாம இந்த வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறதா. சிலர் பாருங்க, அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தையினால, இந்த நாவினால சிலர் பாத்தீங்க அப்படின்னா சிலரை கொன்னே போட முடியும், சிலருடைய வாழ்க்கை பலனிழக்க பண்ண முடியும், சிலரை உருவாக்க முடியும், ஒன்றுமில்லாதவர்களை கூட உருவாக்கி விட முடியும். ஏனென்று சொன்னால், வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிப்பேனே, ஆனால் உங்களுக்கு அது புரியும். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்க பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறதா. என்ன ஒரு கடுமையான ஒரு வார்த்தை பாருங்க. மனுஷனுடைய நாக்குல அது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாய் காணப்படுகிறதா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறும் பொழுது நம்முடைய நாவில இருக்கிற அந்த விஷத்தன்மைகள் முறிக்கப்பட்டு இந்த நாவு இப்பொழுது எப்படிப்பட்ட நாவாய் மாறுகிறது என்று சொன்னால், அநேகரை உயிர்ப்பிக்கிற நாவாக மாறுகிறது, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரு நாக்காக மாறிவிடுகிறது. இப்பொழுது உங்களுடைய நாவில மரணம் இல்லை, ஜீவன் இருக்கிறது. சரியாக பயன்படுத்துவதற்கு இந்த இயேசு உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைங்க, அவர் சொல்லுகிற வழியில நடங்க, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்க, நல்ல விஷயத்தை பேசுங்க, நல்ல மனிதர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புங்க. அப்பொழுது உங்களுக்கு தெரிந்து கொள்ளும், நிச்சயமாக உங்களுடைய நாவின் வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலாய் இருக்கும், அது முன்மாதிரியாய் இருக்கும், மரணத்தை போக்குகிறதாய் காணப்படும், உயிர்ப்பிக்கிறதாய் மாறிவிடும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளுடைய நாவில பொல்லாங்கு இராதபடிக்கு, விஷம் தன்மை இல்லாதபடிக்கு அந்த நாவு ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்று முதல் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் மனிதர்களை உயிர்ப்பிக்கிறதாய், சுகப்படுத்துகிறதாய், ஆறுதல் படுத்துகிறதாய், தைரியப்படுத்துகிறதாய் மாற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளுக்கு வாழ்த்துதலை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.